தங்கம் இதனால் செய்வதற்கு தங்கம் தான் மிக முக்கியமான பலமாக இருக்கிறது. எனவே தங்கத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பதெல்லாம் தனிப்பட்ட முறையாக இருக்கிறது. எனவே நாம் இதனை முழு உலகத்தில் உள்ள தங்கங்களை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் உலகத்தை ஆளும் போது நம்முடைய கைக்கு முழு பலமும் இருந்தால் இவர்களுக்கு நாம் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அப்படியா நம்பிக்கை வந்தால் தான் நமக்கு இவர்கள் கட்டுப்படுவார்கள். எனவே தங்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு வேற காசை கொடுப்போம் என்று சொல்லி பேப்பர் மணி சிஸ்டத்தை அப்ப அதிலேயே எழுதப்பட்டிருக்கு. அந்த டைம்ல பேப்பர் காசு இல்லை. 1905ஆம் ஆண்டுகள் எல்லாம் பேப்பர் காசு கிடையாது உலகத்தில். நல்லா நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பர் காசுக்குரிய சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் அந்த டைமில் அவர்கள் திட்டமாக ஒரு சதித்திட்டமாக ஆகியிருக்கிறது. நாமும் எடுத்து பார்க்கலாம். உலகத்திலே கூடுதலாக தங்கம் புழங்கி இருக்கு ஒரு காலத்தில். எந்த ஒரு விஷயத்தை பாக்கு வட்டியை கூட தங்கத்தால் செய்த காலம் இல்லை. பாக்கு வட்டி கூட தங்கத்தால் செய்து அந்த மியூசியங்கள்ல இருக்கிறது. அரசர்கள் பரிசு கொடுக்குறேன்னு சொன்னால் தாங்க 1000 பொற்காசுகள் 2000 பொற்காசுகள் தங்கத்தை அள்ளி அள்ளிவிடும். இந்த தங்கம் எல்லாம் இப்பொழுது எங்கே என்று கேட்டால் தங்கம் இப்பொழுது அதிகமாக இல்லை. நான் இப்பொழுது நகைகள் போக்குவரத்து நகை கடைகள் இருப்பதெல்லாம் அதுல ஒரு 10 லட்சத்தில் ஒரு பகுதி கூட இருக்காது. இப்பொழுது சொல்லப்படுகிறது எப்படின்னா இஸ்ரேல் அவர்களுக்கு கிடைத்ததன் பின்னால் ஒரு பெரிய ஒரு சுரங்கம் ஒன்று கிண்டி அதிலே தங்கங்களை எல்லாம் ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு காலத்திலே நாம் உலகத்தை ஆளும் போது நாம் நம்முடைய கையிலே தங்கம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய தங்கத்தினுடைய விலையை நிர்ணயித்து தங்கத்தினுடைய பெறுமதி நாம் வைத்துக் கொள்ளலாம். பேப்பரை காசாக கொடுத்தால் பேப்பரோட காசை கூட்டி குறைக்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் எல்லாவற்றையும் அதிலே மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். இது மிக ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அது இல்லாத காலத்தில் இப்பொழுது நாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுறோம், மணி எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுறோம், தங்கத்தின் விலை கூடுதல்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் அங்கே பெண்ணுக்கு ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் வருகிறது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். அதனை வாய்ச்சாத்தான் இது விளங்க. தங்கமே பலம் அதை நாம் எடுத்துக்கொண்டு கடலாசியை பணமாக கொடுப்போம். உலக நாடு முழுக்க தங்கம் இல்லாமலாகி பணம் கடலாசியாக ஆகியிருக்கிறது. சுதந்திரம், உரிமை, மிதவாதம் போன்ற சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி மனிதகுல பலங்களை இல்லாமலாக்க வேண்டும். இப்பொழுது பொதுவாக எடுக்க போனால் ஃப்ரீடம் 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 எடுத்து நாம எல்லா இடங்களும் நியூஸ்ல சொல்லப்படுது. அடுத்தது ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். அடுத்தது லிபரலிசம், லிபரல் கட்சி அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயம், இந்த 3 சொல்லும் மக்களுக்கு கவர்ச்சியான சொற்கள். அதுல எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் அதை பாவித்து நாம் மக்களை எல்லாம் மடக்கி போடலாம். சுதந்திரம் சொல்லி எவனையும், அதாவது ஒரு ஆட்சிக்கு கீழே மக்கள் கட்டுப்பட்டு இருப்பதை அவன் ஆட்சியாளனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மக்களை தூரமாக்குவதற்கு இந்த சொற்களை பயன்படுத்தலாம். அதே போல ஆட்சியாளனுக்கு இதனை கொடுத்து விட்டால் அவன் தன்னுடைய ஆட்சியினுடைய சில அதிகாரங்களை நம்மள கைக்கு தர்றதுக்கும் அவன் தயாரா இருப்பான்னு எழுதி வச்சுக்கான். எப்படி ஆட்சியாளருடைய ஒரு அரசன் இருந்தால் அந்த அரசனுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த அரசன் என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. இதுதான் அரசனுடைய செட்டப். இந்த அரசனுடைய அதிகாரங்களை நாம் நம்முடைய கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படியான சில ஏமாற்று வசனங்களை போட்டு, உரிமைகள், சுதந்திரம் என்று சொல்லி சில வசனங்களை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நான் சொல்ல உதாரணமாக இங்கே இலங்கையிலே ஆட்சி இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஒரு அரசனுடைய பவர் வெறுப்பு இப்பொழுது இல்லை. ஒரு மரண தண்டனை நிறைவேற்ற முடியாது. அரசன் அந்த காலத்தில் ஏதாவது கழுத்த வெட்டுன்னு சொன்னா இவர் போய் கழுத்த வெட்டுனா தெரிய முடிச்சு. அரசனுக்கு அந்த பவர் இருந்துச்சு, அதை யாரும் கேட்க முடியாது, அரசன் நீதிமன்றத்தில் போட முடியாது. இப்பொழுது அதே மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை கேட்கறதுக்கு வழியாக்கள் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ், ரைட்ஸ், மனித உரிமைகள் என்கிறதுக்கு கீழே உடனடியாக இந்த அரச உரிமைகளை எல்லாம் இல்லாமல். அதே போல எந்த ஒரு மனிதனும் எனக்கு கேட்கறதுக்கு சுதந்திரம் இருக்குது, அரசன் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கிற உரிமைங்கிற சுதந்திரம்ங்கிற ரீதியில கொடுத்த உடனே அரசனுடைய கட்டுப்படாத தன்மை ஒன்று வரும். அரசனுக்கு கட்டுப்படாத தன்மை ஒன்று வந்தால் அங்கே கொடுங்கோல் ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். அரசன் எப்படியும் கட்டுப்படித்தான் ஆகும். போலீஸ் போடணும், அதை போடணும், இது போடணும்னு சொல்லி கொடுங்கோல் ஆட்சி இப்படியாக வரும். இப்படியாக உலக நாடுகளுக்கு இடையிலே உள்ள ஆட்சியினுடைய பலத்தை எல்லாம் குறைச்ச உடனே மக்களுக்கு கஷ்டங்கள் கூடும். அதே நேரத்தில் நாங்கள் விலைகளை அதிகரிப்போம், விலைகளை நாங்கள் அதிகரிப்போம், விலைகளை அதிகரித்து மக்கள் கஷ்டங்களை கொடுப்போம் என்றெல்லாம் அதுக்கு எழுதி வச்சுக்கிறோம். எப்படி விலை அதிகரிக்கிறோம்னு சொன்னா மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சப்ளை பண்ற முழு விலைகளை நாம கையில் எடுத்துக்கிறோம். அவங்களோட கம்பெனி, யூதர்களுடைய கட்டுப்பாட்டுள்ள கம்பெனிகள் தான் அத்தியாவசிய தேவைகள் தான் இப்பொழுது சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் தான் உலக நாடுகள் எல்லாவற்றையும். கேஸ், பெட்ரோல், பால்மா, கோதுமை, இப்படியான விஷயங்கள் எல்லாம் தங்களோட கைக்குள்ள இருக்கும். அவர் ஆட்சி இவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு ஆட்சி இங்கே இலங்கையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அந்த ஆட்சிக்கு எதிராக சதி திட்டத்தில் இதுவும் ஒன்று. விலைகளை கூட்டுவது. நாம் ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் ராஜபக்ச விலையை கூட்டுறாருன்னு சொல்லி
அவருக்கும் வெளியில சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் ஒப்பந்தம் அப்படித்தான் இருக்கு. கேஸ் கம்பெனி ஒப்பந்தம் செய்யும் போதே எங்களுக்கு உலக நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தை விளங்காத மாதிரி ஒப்பந்தத்தை செய்து கொள்வார்கள். உலக நாடுகளில் விலையை கூடும்போது நாங்கள் விலையை கூட்டுவோம், நீங்கள் அதை கேட்க இயலாது, அது மக்களுக்கு சொல்லவும் இயலாது, நாங்கள் தான் கூட்டுறோம் மனுஷன் எங்க ஒப்பந்தத்திலே இருக்கிறது. அவரும் வெளியில சொல்லிக் கொள்ள இயலாது. டைமுக்கு டைம் மழை விலை கூடும். இப்போ மக்களுக்கு ஒரு விருக்கம் ஒன்று வரக்குள்ள மக்கள் நினைப்பாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் மோசம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சியோட்டை ஏற்படுத்தலாம். அது கிளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான இயக்கங்கள் அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கிறது ரெடி ஆகிடுறது. என்ன ஒர்க்கர்ஸ் யூனியன், டீச்சர்ஸ் யூனியன், அந்த யூனியன் இந்த யூனியன் சொல்லி ஒவ்வொரு யூனியன்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு இந்த திட்டங்கள்ல ஒன்றுதான். இப்படியாக ஏற்படுத்தி கொண்டால் ஒரு கிளர்ச்சியோடு ஏற்படுத்துறதுக்கு அந்த பேக் பண்றதுக்கு ஆக்களை போட்டுக்கொள்ளும். அப்ப அந்த குறிப்பிட்ட டைம்ல பார்க்கலாம், குறிப்பிட்ட டைம் ஒன்றுக்குள்ளதான் அந்த ஸ்ட்ரைக் சாமான் எல்லாம் வரும், ஒவ்வொரு டைம்ல தான் வரும். இப்ப அவங்க மிக கடுமையாக முயற்சியோடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பல விலைகளை கூட்டி. ஆனா மக்கள் இன்னும் அந்த தயார்படுத்துறதுக்கு வரல. திடீரெண்டாவது ஒரு இந்தோனேஷியாவில் அப்படி ஒரு கிளர்ச்சி ஒன்று வந்துச்சு. இதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்குள்ள ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கிளர்ச்சி ஒன்று ஏற்படுத்தினாங்க, பிரெஞ்சு புரட்சி. இதுல எழுதப்பட்டிருக்கிற விடயங்களை எடுத்து பார்க்கும் போது முழு உலகத்தில் நடந்த இந்த இப்ப கிட்டணியில் நடந்த யுத்தங்கள் அனைத்துக்கும் இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் ஆவணங்கள் மூலமாக இருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது உலகமாக யுத்தம், அது நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்கள் வந்தது. நாடுகள் ஒவ்வொரு நாட்டை பிடிக்கணும் என்று சொல்லி அவங்க யுத்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி செஞ்சாங்க. அதே போல இரண்டாவது உலகமாக யுத்தம் வந்தது என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக கொஞ்சம் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். முதலாவது மகாயுத்தம் நடக்கும் போது இதற்கு முதலாவது மகாயுத்தம் என்று பேரே வைத்திருக்கிறார். இது எப்படி இதுக்கு முதலாவது மகாயுத்தம் என்று பேர்? அதுக்கு முதலுடைய யுத்தங்கள் எல்லாம் என்னாச்சு? அதுக்கு முதலும் பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்தான் இருக்கிறது. பாரசீகம் வந்து எதிர்த்து பிடிச்சதும் ஒரு யுத்தம் தான். அதுவும் உலகத்தில் நடந்த பெரிய யுத்தம், பெரிய ஒரு சிலுவை யுத்தங்கள் நடந்திருக்கிறது. சிலுவை யுத்தங்கள் பெரிய அளவிலே யூரோப்பாவில் இருந்து நைட் டெம்பிளாஸ் என்று சொல்லி கிறிஸ்தவ வீரர்கள் கிறிஸ்தவ பாதிரிமாருடைய இது அடிப்படையிலே, கட்டளையின் அடிப்படையிலே ஜெருசலம் வரைக்கும் போயிருக்கிறார்கள். முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டு போய் ஜெருசலத்தை பிடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இதிலே உலக மகாயுத்தம் என்று முதலாவது பெயர் வைத்தது, அப்புறம் இரண்டாவது மகாயுத்தம் என்று பெயர் வைத்ததெல்லாம் அவருடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் தான். என்றால் பைபிளுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இவர்களோட திட்டத்தை முனைப்படுத்திக் கொண்டு சொல்கிறார்கள். பைபிளிலே ஒரு சாப்டர் இருக்கிறது, ரெவலேஷன்ஸ் சொல்லி. ரெவலேஷன்ஸ் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நபி எசேக்கியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, அவருடைய இதிலே அவருக்கு கிடைத்த ஞானங்கள், அவருடைய கனவிலே கிடைத்த ஞானங்கள் பின்னால் இன்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி உண்மையிலேயே ஒரு பின்னால் கியாம நாள் வரக்கூடிய காலகட்டத்திலே என்னென்ன நடக்குமோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் அவர் தெளிவாக எழுதியிருக்கார். பைபிளை வாய்த்து பார்க்கறதுக்கு தெரியும். இப்பொழுது வாகனங்கள் வரும், வாகனங்களில் நாம் போற விஷயங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டுத்தான் இருக்கிறது. வாகனங்களில் ஒளியை பாய்த்துக் கொண்டு தேர்கள் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. மிகவும் வேகமாக இரண்டு கண்களும் ஒளியை பாய்த்துக் கொண்டு தேர்கள் போகும், மக்கள் அதிலே பயணம் செய்வார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டது. அதிலே அவர் முக்கியமாக அவர் சொல்றார், 3 உலக மகாயுத்தங்கள் வரும், உலக யுத்தங்கள் வரும். அந்த 3வது யுத்தம் வந்து முடித்து விட்டால் அதனோடு கியாமனால் வந்துவிடும் என்கின்ற ஒரு விஷயம் அதிலே இருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அப்ப நாம் 3 யுத்தத்தை ஏற்படுத்திட்டா நம்மட கொன்றோளுக்கு வந்துடும் இது என்று இவங்க நம்புறாங்க. 3 யுத்தத்தை, அதுல ஒன்றுதான் ஒரு முதலாவது யுத்தம், இது 2வது யுத்தம். சரி, இப்ப 3வது யுத்தத்துக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம சொல்லப்பட்டு, சிலர் சொல்றாங்க இந்த 3வது யுத்தம் 1954 உருவாக்கப்பட்டது, அது ரகசியமாக, அது சைலண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க, அமைதி யுத்தம். மக்களை கொலை செய்கிறது யுத்தம் வேண்டாம், மக்களை கொலை செய்கிறது தானே நாடு பிடிக்கிற மாதிரி. இது மைண்டை பிடிக்கிறது, மக்களை கொலை செய்கிறது. அப்ப மக்களை கொலை செஞ்சு வாரது யுத்தத்துக்குள்ள மக்களுக்கு மிக கடுமையான கஷ்டத்தை கொடுக்கிறது. யுத்தத்தினுடைய அடிப்படை நோக்கமாக கூட இதுதான், மிக கடுமையான கஷ்டத்தை கொடுக்கிறது. இந்த அங்கால போனா இங்கெல்லாம் வாழ்றதுக்கு வழி இல்லை, எங்கால போனா யுத்தம், அங்கால போனா குண்டு வெடிப்பு, அப்படி போயிட்டு மனிதனுடைய உள்ளத்துல மிக கடுமையான ஒரு டிப்ரெஷன் நிலைமை ஒன்று வரக்குள்ள இவங்க தயார்படுத்தி வச்சு கொண்டிருக்கிறது எப்படின்னு சொன்னா ஒரு அமைப்பு ஒன்று. உலகத்துல சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் நாங்கள் தான், யுத்தத்தை ஏற்படுத்துகிற அவர்கள் தான் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அமைப்பை வைத்துக் கொண்டு அந்த சமாதான அமைப்பு உடனே முன்னுக்கு வந்து சொல்லும். உலகத்துல நாடுகள் எல்லாம் இருக்க போய்த்தான் யுத்தங்கள் எல்லாம் நடக்கும். உலகத்துல பிரச்சனைகள் பல பல சமயங்களும் பல பல கலாச்சாரங்களும் பல பல வகையான மொழிகளும் பல பொருளாதார அமைப்புகளும் இருக்க போய்த்தான் நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. இந்த வேறுபாடுகளை நாம் களைய வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி முழுதையும் ஒரு நாடாக முழு உலகத்தையும் உண்டாக நாம ஆளுவோம், அதன் மூலம் நாம் சமாதானத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு அஜெண்டாவை தூக்கி போடும்.
மக்களுக்கு நீ கஷ்டம் தானே, எப்படா சமாதானம் பெறும். அப்ப அவர்களே பார்ப்பாங்க, இதை விட இப்ப இருக்கிற சிஸ்டத்தை விட இது நல்ல பரவாயில்லை, முழு உலகத்திலேயும் மிச்சம் நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னா, நல்ல தொழில் கிடைக்கும்னு சொன்னா, இது கிடைக்கும்னு சொன்னா நோ ப்ராப்ளம். மக்கள் ஒன்று இதனை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் இப்படி கஷ்டங்களை ஏற்படுத்தினால் இப்படி கொண்டு வரப்படும். இந்த சூப்பர் கவர்மெண்ட் சொல்லி இப்ப இந்த டாக்குமெண்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது. சூப்பர் கவர்மெண்ட், இந்த சூப்பர் கவர்மெண்ட் ஏற்படுத்தி அதுக்கு நாம் ஒரு நம்மளுடைய தலைவருடைய ஆட்சியாக வச்சு நாம முழு கண்ட்ரோல்ல ஆக்களை வச்சுக்கொள்ளணும்.